மகாநதி சீரியல வாடகை வீட்டுல இருந்து காவேரியும் அவங்க குடும்பமும் வெளியேறாங்க. விஜய் வீட்டுக்கு போயிட்டு காவேரி வீட்டு சாவியை கொடுத்துட்டு வராங்க. அப்போ விஜயோட பாட்டி காவேரி கிட்ட பேசுறாங்க. விஜய் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான். ஆனா அந்த தப்ப நீ ஒத்துக்காம தான் அவன் பண்ணானா? ஒரு பொண்ணா நீ இதுக்கு ஒத்துக்கலாமா? நீ பண்ணதும் தப்பு தானேன்னு விஜய் பாட்டி கேக்குறாங்க. அதுக்கு காவேரியும் அமைதியாக நிக்கிறா. உடனே காவேரியும் பேசுறாங்க. நான் சம்மதிச்சுதான் உங்க பேரனும் அக்ரிமெண்ட் போட்டாரு. என்னுடைய தேவைக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். உண்மை வெளியே தெரிஞ்சதும் உங்க பேரன் மேலதான் தப்புன்னு எங்க வீட்டுல பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாட்டின்னு காவேரி அழுதுகிட்டே சொல்றாங்க. வீட்டு இருக்கிற பாட்டியும் தாத்தாவும் போக வேணான்னு கவலையா சொல்றாங்க. விஜயும் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, காவேரி போயிராதுன்னு. காவேரியும் நினைக்கிறா, போகாத காவேரின்னு சரி சொல்லுங்களேன்னு. ஆனா விஜய் அமைதியா தான் நிக்கிறாரு. சரியா விஜய் பேச வரப்போ காவேரியோட கடைசி தங்கச்சி வந்துரா. அம்மா வர சொல்றாங்க அக்கான்னு. அப்போ காவேரியும் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியே வராங்க. வீட்டுக்கு வெளியே அவங்க குடும்பம் அப்படியே நிக்கிறாங்க காவேரிய கூட்டிட்டு போக. வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட நீ சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன்னு காவேரி சொல்றாங்க. உடனே எல்லாரும் கார்ல ஏறி கிளம்புறாங்க. காவேரி போகிறத பார்த்து விஜயும் மாடியில நின்னு அழுகிறாரு. உடனே அங்கன விஜய் தாத்தா வராரு. நீ வாயை திறந்து சொன்னாதானே காவேரிக்கு நீ வச்சிருக்க லவ் தெரியும். நீ இப்படியே பேசமா இருந்தா அவளுக்கு என்ன தெரியும்? இவ்ளோ நடந்தும் அவ சாவி குடுக்கறேன்னு இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? நீ யோசிச்சு பாத்தியா விஜய்னு தாத்தா கேக்குறாரு. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவ இங்க இருந்து இருப்பான்னு தாத்தா விஜய பார்த்து சொல்றாரு. அதோட இன்றைய எபிசோடு முடியுது.